பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்று எங்களோட நாட்டில் பேசும் பொருளாக மாறிக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில், அதுவும் அம்பாறை மாவட்டத்தில் அருகம்பே பொத்துவில் பிரதேச சபை கீழே இருக்கக்கூடிய இந்த டூரிசம் ஏரியாவில் நடக்கக்கூடிய சில விடயங்கள் பற்றி நாட்டில் மட்டும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவங்களும் தொடர்ந்து பேசி வரதை பார்க்குறோம். இது உண்மையாகவே பல கோணத்தில் இதை பேச வேண்டியது இருக்குது. ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலஸ்தீனுடைய பிரச்சனையை மையமாக வச்சு இலங்கைக்கு இஸ்ரேலில் இருந்து டூரிஸ்ட் வராங்க, யுத்த குற்றம் செஞ்சவங்க வாராங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதோட இஸ்ரேலுக்கு ஃப்ரீ வீசா கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் பேசி வராங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். என்னன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு எதிரானவர்களா? இப்போ பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஏனைய கட்சிகள் எடுத்துக்கொண்டு சொன்னால், கிழக்கு மாகாணத்தை மையமாக வச்சு அரசியல் செய்யக்கூடிய 3 காங்கிரஸுகள் இருக்குது. ஹக்கீம், ரிஷாட், அத்தாவுல்லா காங்கிரஸ். இந்த 3 காங்கிரஸுகளும் நாட்டில் எங்கே வேணுமெனாலும் போவேலும், ஸ்டேஜ் அடிக்கலும், கதைக்கலும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கொழும்புல இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க, அருகம்பேயில் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாங்களா என்று சொல்லி நாங்கள் முந்த நாளே வர இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக வருடக்கணக்காக செயற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, இந்த நாட்டுக்கு எதிராக அரசியல் ரீதியாக தலையீடுகள் செஞ்சிருக்கக்கூடிய வெளிநாட்டு ரூபாக்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு மோட்டார் சைக்கிளில் சுற்றக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை ஏரியாவில் மாவட்டத்தில் பொத்துவில் பிரதேசத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் 1 வருஷமாகல. அப்படியான சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் கொள்ளுப்பிட்டியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தூதரகம் சொல்லுது, டூரிஸ்ட் வாரது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது இந்த நாட்டுக்குன்னு சொல்லி. அப்படியான கட்டத்தில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு மட்டும்தான் ஸ்ரீலங்கா இஸ் சேஃப், இலங்கை பாதுகாப்பானது, தாராளமாக டூரிஸ்ட் வரையலும் என்று சொல்லி பகிரங்கமாக அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் கோல்ஃபேஸில் டூரிஸ்ட் வார ஏரியாவில் போர்டுகள் பிடிச்சி நின்றுருந்தோம். சோஷியல் மீடியாவில் இதை ப்ரொமோட் பண்ணினோம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் இந்த இஸ்ரேல் டூரிஸ்ட் வார விஷயத்தில் நாம் ஏன் எதிர்க்கணும் இவங்களை? நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு எதிரானவங்கள அல்ல. உதாரணத்துக்கு செல்லுவோமே, இதே அருகம்பேல டர்க்கியிலேருந்து வராங்க. டர்க்கி ஒரு முஸ்லீம் நாடே. டர்க்கியிலேருந்து டூரிஸ்ட் வராங்க. அவங்களுக்குன்னு சொல்லி வணக்க ஸ்தலங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களோட பேரில் ரெஸ்டாரண்ட்டோ வேறு ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் போடுவாங்கன்னு சொன்னால் அதற்கும் நாங்கள் எதிரானவங்க தான். அதை பகிரங்கமாக சொல்லிக்கொள்கிறோம். பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு. பங்களாதேஷ்காரன் இங்கே கடை போடுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். பங்களாதேஷ் பாஷையில் அவன் இங்கே எதுவும் செய்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அதுக்கும் எதிரானவங்க தான். யாரும் நினைக்கக்கூடாது பலஸ்தீனுக்கு இஸ்ரேல் அடிக்கிறான், அதனால் இங்கே இவனுக்கு இது இந்த சென்டர் போட கொடுக்கலாம். அது இல்லை எங்கட கொள்கை. ஏன் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்கிறோம்னா, இந்த நாடு நாங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயம்தான். இது எதுவரையில் பௌத்த நாடாக இருக்குமோ அதுவரையில் தான் முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம். அதுவரையில் தான் இது முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம். இதை நாங்கள் மௌத்து மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாங்கள் சாகும் வரையில் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாங்கள் டர்க்கி இங்கே ஸ்தலம் அமைக்கிறதுக்கும் எதிரானவர்கள், பங்களாதேஷ் இதுக்கு ஸ்தலம் அமைக்கிறனாலும் எதிரானவர்கள், இஸ்ரேல் அமைக்கிறனாலும் எதிரானவர்கள் தான். அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? இப்போ இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தொடர்ந்து மௌனமாக இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அரசியல் ரீதியாக
அப்போ முஸ்லீம்களாகிய நாங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடந்த 35 வருஷமாக எவ்வளோ பலகீனமாகிக்கிறோம் என்றே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசியல் கட்சிகள் கூடிச்சு, அமைச்சர்மார் இருந்தாங்க வருஷக்கணக்காக. ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டையான்னு கேட்டால் எல்லாரும் அதை வச்சு பிரச்சனைகளை வச்சு அவங்களோட பிரச்சனைகளை முடித்தாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலை. நாங்கள் தொடர்ந்து அதையும் சொல்லி வரக்கூடிய விஷயம்தான். தம்புள்ள பள்ளியை பற்றி பேசினோம், பறிக்கொடுத்தை தான் ஹிஸ்ட்ரி. மகார பள்ளியை பற்றி பேசினோம், பறிக்கொடுத்து தான் எங்களோட வரலாறு. சைனம் பண்ணினோம், ஆர்ப்பாட்டம் செஞ்சோம், பிடிச்சோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜிக்கு போனவங்களை கொண்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 25 வருஷமாக அமைச்சராக இருக்க போல அவருக்கு நினைவு வரல. இப்போ ஞானம் பிறந்துச்சு. அதுதானே உண்மை. காத்தாங்குடி பள்ளிவாசலில் முஸ்லீம்களை கொண்டேன்ற விஷயம் அவர் 20 வருஷம் அமைச்சராக இருக்க போல அதை பற்றி எந்த நிகழ்ச்சியும் சோதாக்கள் தினத்தில் கலந்து கொள்ளலை. இப்போ செய்கிறாங்க. ஏன்னா இப்போ வேலை ஒன்றுமே இல்லை, அதனால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் ஒன்றுபட்டு ஒரு முடிவெடுக்கிறது தயாராக இருக்கிறோம். அதை பற்றி புறவு பேசுவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தில் கூட இதற்கு மேலே நாங்கள் ஃபேஸ்புக்கில், ரோட்டில், பள்ளிகளில், முஸ்லீம் க்ரௌடில் போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கு மாற்று வழி என்ன? பொத்துவில் என்றது மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இஸ்ரேலுடைய சென்டர் இருக்குது பள்ளியோட இருக்கிற பக்கத்தில். அப்போ அதில் போய்ட்டு நாங்கள் நேற்று மகரிபை தொடர்ந்துட்டு பார்க்குறோம், பள்ளியில் ஸ்பீக்கர் வேலை செய்தும் இல்லை, எம்ப்ளிஃபயர் வேலை செய்தும் இல்லை. பள்ளி இருட்டாக இருக்குது. பள்ளியோட காணி உள்ளுக்கத்தான் அவங்களோட சென்டருக்கு செக்யூரிட்டி கொடுத்து இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப்ட ஜீப் நிற்கிது, போலீஸில் பைக் நிற்கிது, பள்ளி பாக்கினாவும் இருக்குது. கிழக்கு மாகாண முஸ்லீம்களே, பல அமைச்சர்கள் இருக்கக்கூடியவங்களே, நேற்றும் காங்கிரஸ்காரர் அங்கே ஸ்பீச் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் அங்கே இது நிலைமை. சபாத் ஹவுஸை வெளியாக்குறது புறம் இருக்கட்டும், பள்ளியை இழுத்து மூடிடாமல் இருக்கணும். நான் சொல்லிக்கொள்கிறேன், பள்ளி சபாத் ஹவுஸில் செக்யூரிட்டியுடைய பாக்கினா ஆகிடக்கூடாது. அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. முதல் பொறுப்பு பொத்துவில் அரசியல் ரீதியாக முஷர்ரஃபுக்கும் ஆன்மீக ரீதியாக ஜமியத்துல் உலமாக்கும் இருக்கு. எங்களுக்கு தெரியும், சென்ற மாதங்களில் கூட ஜமியத்துல் உலமா தலைவர் அவர் அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிட்டு வந்தார் கூட்டத்தோட. அமெரிக்காவுக்கு போவானம், தாராளமாக பொத்துவில்ல தப்லீக் செய்யுங்க. நிறைய அமெரிக்காக்காரர் வராங்க, இஸ்ரேல்காரர் வராங்க, நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க தாவத் கொடுக்கறதுக்கு. பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பள்ளியை நாங்கள் எல்லாரும் விசிட் பண்ணக்கூடிய, இலங்கை முஸ்லீம்களோட வரலாறை படிக்கக்கூடிய ஒரு சென்டராக மாற்றணும். அந்த பள்ளியில் வெளியே லைட் பற்றணும், சத்தமாக பாங்கு சொல்லப்படணும். வரக்கூடிய டூரிஸ்ட் இஸ்லாம் என்றா என்ன, இலங்கையில் முஸ்லீம்களுடைய வரலாறு என்ன என்றதை படிக்கக்கூடிய ஒரு இடமா ஆக்கணும். இப்போ அதை நாங்கள் கொழும்புலேருந்து செய்ய வந்தாலும் பிரச்சனையாகும். அப்போ இவ்வளோ மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிறீங்க. இப்போ முஸ்லீம்கள் இங்கே 10% இல்லை இதை செய்கிறதுக்கு பயப்படுறதுக்கு. பொத்துவில் பிரதேச சபை இருக்கும் கூட கையில், கல்முனை ஜமியத்துல் உலமா இருக்குது, பொத்துவில் ஜமியத்துல் உலமா இருக்குது. அப்போ இப்படியான கட்டத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு வேலையை கட்டாயமாக செய்யலும். அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருக்கக்கூடியவங்களும், கல்முனை, காத்தாங்குடி போன்ற இடத்துல, அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கும் எல்லா நாடுகள்லையும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்மாரை தெரியும், பெரிய பிஸ்னஸ்காரரை தெரியும். நீங்கள் வாங்க, முஸ்லீம்கள்ட்ட காணி விற்க இருக்குதா, வேறு யார்டையும் காணி விற்க இருக்குதா, அவங்களோட இன்வால்வ் ஆகி காணிகளை வாங்க. எங்களோட நாட்டுடைய இந்த தொடர்ந்து இந்த டூரிஸ்ட் வார விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 2000க்கு குறையாமல் அரபு நாடுகள்லேருந்து டூரிஸ்ட் வராங்க. அப்போ இது ஒரு இஸ்லாமிய டூரிஸ்ட் ஏரியாவாக மாற்றுவோம். நாங்கள் டூரிசமுக்கு எதிரானவர்கள் என்றதை சொல்லுவோம். இப்போ உண்மையாகவே இந்த விஷயத்தை ஏன் அதிகமாக பேசுகிறாங்க? ஒவ்வொரு காலத்துலேயும் நாங்கள் பார்த்தது உண்டு தானே. இப்போ இது 159 சீட்டு இல்லாமல் 115 சீட்டோ 110 சீட்டோ இருந்தால், ஹக்கீம் டேயோ ரிஷாட் டேயோ தேவை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருந்தால் இது ஒரு சிம்பிள் விஷயமா இருந்திக்கும் இஸ்ரேல் வந்துட்டு போகிறது. இது இவ்வளோ பேசும் பொருளாவிக்காது. இது நாங்கள் வரலாறுல நாங்கள் பார்த்த விஷயம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும். அதனால் நாங்கள் இதை அரசியலாக்க மாட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் அப்படி முஸ்லீம்களை பழி கொடுக்க ரெடியும் இல்லை. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற வாலிபர்கள் கெட்டு போகிறாங்களாம். போதைப் பொருள்கள் இருந்ததை விட கூடி இருக்குது. பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் வாரவங்க எப்படியும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை எங்களை தடுக்க இயலாது. அதை எங்களால் தடுக்க இயலாது.
ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் பௌத்த சமூகத்துக்கு பொறுப்பொண்டு இருக்குது, பௌத்த சென்டர் அமைக்கிறதுக்கு, பௌத்த மதம் என்னன்னு சொல்லி படித்து கொடுக்கறதுக்கு வாரவனுக்கு முஸ்லீம்களுக்கு பொறுப்பு இருக்குது, அதை படித்து கொடுக்கறதுக்கு. நாங்கள் இப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் தயாராகணும். விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறவங்க முன்வரணும் என்ற விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட தயவு செஞ்சு எங்கட பின்னுக்கால சுற்றி கொண்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களா, ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கிறோமா, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தேடி 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 இருக்காமல் உங்களோட பெட்ரோல் அநியாயமாக்க வாணும். தயவு செஞ்சு உங்களோட பெட்ரோல் அநியாயமாக்கிக்கொள்ள வாணும். நீங்கள் எடுக்கிற சம்பளம் உங்களுக்கு போதும். அது இல்லாததுக்காக வேண்டி இன்னும் யார் யாருடைய மஞ்சக்கவருக்காக வேண்டி பிழையான பொய்யான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து மக்களை திசை திருப்பவானம். நாங்களும் எப்படி இதற்கு முன் இந்த நாட்டில் 35-40 வருஷமாக ஊழல் அரசியலுக்கு எதிராக இந்த ஜேவிபி அரசாங்கம் குரல் கொடுத்து இன்றைக்கு நாட்டில் ஆட்சி அமைச்சாங்களோ, அது மாதிரி ஊழலுக்கு எதிரான, களவுக்கும் திருட்டுக்கும் எதிரான விஷயங்களை தான் சொல்லி வாரம். நாங்கள் இந்த நாட்டுக்கு உங்கள் எல்லா தேவையிலையும் ஆதரவானவர்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். வசனம் பற்றி பேசுகிறார். கடந்த காலங்களில் அவர் பேசவில்லை என்பதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் நடந்த அநீதியை பேசக்கூடாது. இல்லை, பேசக்கூடாதுன்றது இல்லை, தாராளமாக பேசலும். இது பேசுகிறாங்க அரசியல் தேவைக்காக வேண்டியதை தான் நாங்கள் சொல்லக்கூடிய வர விஷயம். அரசியல் தேவைக்காக அவர்கள் பேசுகின்ற நேரம் ஏனைய தலைவர்கள் முஸ்லிம் ஜமாத்தில் பிரச்சனையை எதுவுமே பேசாமல் இருக்கின்றார். ஏனைய தலைவர்னு சொல்லி இல்லை, இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி 25 வருஷமாக அமைச்சர்களாகவும் அரசாங்கத்தில் பங்காளிகளாகவும் இருந்தவங்க. சமூகத்தினுடைய பிரச்சனையை கதைக்கின்ற பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லையே, சமூக தலைவர்கள், பொது அமைப்புகள், ஏனைய மத தலைவர்களுக்கு இருக்கின்றது. கட்டாயம் அவர்கள் பேசாமல் இருக்கிறார். அது அவர்கள் இங்கே குற்றம் சாட்டாமல் அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சாட்டுகின்றனர். அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்னட்டு சொன்னால், உதாரணத்துக்கு சமூக தலைவர்கள்னு சொல்லி நாங்கள் ரிஸ்வி முஃப்தி எடுத்துக்கொள்வோமே, அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் எலெக்ஷன் கேட்டு அவர் தலைவர் ஆகிறது இல்லை. அவர் எங்கேயும் போயிட்டு மேடை போட்டு பேசுகிறது இல்லை. இன்னென்ன பிரச்சனை முஸ்லீம்களுக்கு இருக்குது, எனக்கு ஓட்டு தாங்க, என்னைய தலைவராகன்னு இந்த பிரச்சனையே முடிப்பான்னு சொல்கிறது இல்லை. யூசுப் முஃப்தி எடுத்துக்கொள்வோம், இந்த ஷேக் அகாரை எடுத்துக்கொள்வோம். இது மாதிரி யார் சரி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலும், அவங்களோட கம்யூனிட்டியில் என்ன சரி ஒன்றில் பெரிய தலைவராக இருக்கிறாரு, அவங்க மேடை போட்டு இந்த கதை சொல்கிறது இல்லை. யாருக்கிட்டையும் பொய் வாக்குறுதி சொல்கிறதும் இல்லை. சரியா? ஆனால் இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இவங்க இந்த பிரச்சனைகளை பேசித்தான் இந்த இடத்துல தொடர்ந்து 20-25 வருஷமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு கவலையான செய்தி என்னென்னு சொன்னால், என்ன சொன்னாலும் கொழும்பு முஸ்லீம்களை விட கிழக்கு மாநிலத்தில் படித்தவங்க கூட தானே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக இந்த 2 காங்கிரஸ் கிட்டே மாட்டிக்கொண்டு இருக்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சென்ற இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கொழும்பில் நாங்கள் எங்களோட கேம்பெயின் இருந்துச்சு, கொழும்புடைய அதிகாரம் கொழும்பானுக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விஷயத்தை பேசலை, கிழக்குடைய அதிகாரம் கிழக்கானுக்கு தான் இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், அவனுக்கு தான் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தெரியும். சும்மா செல்லுவோமே, இந்த 15-20 வருஷத்துக்கும் ஒன்று இருக்குது சமூகத்துக்கு. உங்களோட ஹரீஸ் மாதிரி, உங்களோட ஹரீஸ் எம்பி இருந்தார், சமூகத்துக்கு நலவு செய்யலைன்னுங்களே, அவரால் சமூகத்துக்கு என்னையை பொறுத்தவரையில் சமூகத்தை கெடுதி நடக்கலை. ஆனால் இவங்களோட விஷயம் எப்படி இருக்குது, சமூகத்துக்கு கெடுதி தான் நடந்துச்சு. பிரச்சனைகளை பேசி நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை பேசுகிறதால இது அரசியலாக்கப்படுது. இந்த பொத்துவில் அருகம்பை பிரச்சனை. அதனால் இவங்க மௌனமாக இருக்கிறதே சமூகத்துக்கு செய்கிற பெரிய நலவு. நீங்கள் சொன்னீங்க, இந்த முக்தி வந்தவர்கள் முஸ்லீம் ஓட்டு பேசல. ஆனால் அதே நேரம் ஏனைய மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள், பௌத்த மத தலைவர்கள் அவர்களும் ஓட்டு கேட்கல. ஆனால் அவங்க சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஏன் அதனால தான் நேரத்தோட சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாங்கள் இந்த ஒன்றுமில்லாதவங்களாக இருக்கிறோம். உண்மையான செய்தி உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் பிமல் ரத்நாயக் ஒன்று சொன்னார், 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணினை காதினால் சொல்லின்னு சொல்லி. எங்களுக்கு இந்த தடவை ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்துச்சு. முகமது நவாஸ் என்று செல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜை அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு, இலங்கை வரலாறில் 240 வருஷ நீதித்துறை வரலாறில் யாருமே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது இல்லை, ஜஸ்டிஸ் மாதிரி இருந்திருக்கிறாங்க. உண்மையாகவே காதினல், நான் அவரை புகழ்ந்து பேச வரல இன்னைக்கு,
நான் காதினை பற்றி புகழ்ந்து பேச வரல, காரணம் ஜனாசா எரிப்புக்கு பின்னால் அவரும் இருந்தார், அது ஒரு தனி தலைப்பாக பேசுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர் சொல்லி இந்த நாட்டில் பாதுகாப்புத்துறையில் இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுக்கலும்னு சொன்னால் ரிஸ்வி முஃப்தி ஆங்க. உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்படியான கட்டத்தில் எங்களே விட குறைஞ்ச பெர்சன்டேஜில் இருக்கிற சமூகத்தில் ஒரு ஃபாதர் சொல்கிறாரு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்குது. இவ்வளோ முஸ்லீம் நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நாட்டில் எத்தனையோ தேவைகளை முஸ்லீம்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான கட்டத்தில் ரிஸ்வி முஃப்தியாங்களுக்கு அப்படியான ஒரு தொடர்பு இருந்திருந்தால் முகமது நவாஸ் எங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கியிருக்கீங்க. இதுதான் உண்மை. நாங்கள் அந்த இடத்துல இல்லை. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு பெறக்கூடிய இருந்துச்சு. ஆனால் இதுவரையில் நாங்கள் விழிக்கவும் இல்லை, இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. சட்டவிரோதமாக அமைச்சிருக்குது, அதுதான் தெரியும். அது சட்டவிரோதம். அரசாங்கம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சட்டவிரோதமான ஒன்று அகற்றாமல் அதுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலேருந்து வார நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குதானே, உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதோண்டே. இப்போ எங்களை விட வல்லரசு நாடுகள், இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறோம் 10%. அதுதான் உண்மை. எங்களோட எதிர்ப்பு மிக்கவும் 10% தான் என்னையை பொறுத்த வரையில். எங்களோட எதிர்ப்பு 100% இருக்கல. இந்த நாட்டு பௌத்தர்களுக்கு இதை விழிப்புணர்வு ஊட்ட பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க அவங்களோட நாடுன்னு தானே, அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. இதில் இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் முன்னுக்கு வாராங்க இல்லை. இப்போ உலக நாடு இப்போ 2 வருஷமாக அடித்து கொண்டு இருக்கிறான். முழு உலகமும் வானம் என்றது தொடர்ந்து அடிக்கிறான். இது எங்களை விட பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அவன் கேட்குறான் இல்லை. அப்படிப்பட்ட நாடொண்ட இந்த புதுசாக வந்து அரசாங்கம் திடீரென்னு சொல்லி எதிர்க்கையும் ஆது பகச்சு கொள்ளையும் ஆது. ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏழுமென்று சொன்னால், இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸில் சேர்ந்த அந்த தவிசாளருக்கு செல்லுங்க, ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சோ தொடர்ந்து வச்சு கொள்ளட்டும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏட இது பிரதேச சபை கீழே இருக்கிறத மூடன்னு சொல்லி 7 மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏட தலைவர் சொல்கிறாரு, ரவுஃப் ஹக்கீம் என்றவர் சொல்கிறாரு, இதை மூட சொல்லின்னு சொல்ல சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் இணைப்புச் செயலாளராக இருக்கின்ற ஏ மகூராகிய நான் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான செய்தி இது. எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் ரீதியான அதிகார பரவலாக்கல் எமது நாட்டுக்கு கிடைத்த ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என கருதுகின்றோம். அது நீண்ட காலங்களாக சட்ட சிக்கல்களுக்குள் அகப்பட்டு அதிகாரங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அவ்வாறான அதற்கான சிக்கை எடுக்கின்ற போது கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 48% மேலாக வாழுகின்ற முஸ்லீம்களுடைய அரசியல் அதிகாரத்தை மாகாண ரீதியாக நிலைநிறுத்துவதற்கு ஏதுவாக அமையும். அந்த அடிப்படையில் இன்று இந்த நாட்டில் பல்வேறு ரீதியாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளிலிருந்து ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு எவ்வாறு அதனை கைக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் எங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், தமிழ் தேசியவாதங்கள் பேசிய ஆயுத குழுக்களும், பேரினவாதங்களை பேசிய பெரும் தேசிய கட்சிகளின் பெரும் பௌத்த இனத்தவர்களும் சில எங்களுக்கு எதிராகவே தொடரேட்சியாக செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். இன்று இந்த இரண்டுக்கும் இடையிலே எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் நிறுவி நின்று சமத்துவத்தை நாங்கள் பேண வேண்டும் என்பதற்காக, சமத்துவ அடிப்படையிலே இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் யாரோடும் எதிரிகள் அல்ல என்று வாழ்வதற்காக, தனித்துவத்தை பேணுவதற்காக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதன் அடிப்படையில்தான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கடந்த காலங்களில் ஒருமித்து வாக்களித்த முஸ்லீம் மக்கள்
கட்சிகளாகவும் அரசியல் முகவர்களின் தனிப்பட்ட சிற்றரச சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு மக்களுடைய வாக்குகள் பல்வேறு கோணங்களிலே பிரிந்திருக்கின்றது. இந்த பிரிந்து நிற்கின்ற முஸ்லீம் சமூகம் ஒருபோதும் கிழக்கு மாகாணத்தினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்களுடையதாக இருந்தாலும் கடந்த கால ஆட்சிகளை பார்த்தால் தேசிய ரீதியான ஆட்சியாளர்களே மாகாணத்தினுடைய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக அவர்களுடைய கட்சிகளிலே ஆட்களை இறக்கி இந்த தொடர்ந்தும் மாகாணத்தின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கமே வைத்து கொண்டிருந்தது. அது ஒருபோதும் நாங்கள் எந்த தமிழ் பேசும் மக்கள் ஒருபோதும் அதை எதிர்காலத்திலே நாங்கள் அதை ஆதரிக்க முடியாது. தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்தாவது இந்த நாட்டின் கிழக்கு மாகாணத்தினுடைய அதிகாரத்தை சுயாதீனமாக ஆள வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக எதிர்காலத்திலே வருகின்ற மாகாண சபை தேர்தலானது இங்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிகள், அதில் ஹக்கீம் காங்கிரஸ், அதாவுல்லாவுடைய காங்கிரஸ், ரிஷாட் பதுதீனுடைய காங்கிரஸ் போன்ற காங்கிரஸ்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்காக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு பல விட்டுக்கொடுப்புகளை செய்து ஒரு குடையின்கீழ் கொண்டு வருவதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சியின் உயர்விடம் முடிவெடுத்திருக்கின்றது. என் அன்புக்குரியவர் வாக்காளர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஒற்றுமைக்காக நீங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம்களுடைய அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை ஆணித்தரமாக செயற்படுத்துவதற்கு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம், எழுந்து நிற்க வேண்டும் என்பதை நான் இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றேன். குறிப்பாக எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய காலத்தில் இருந்து முஸ்லீம்களுக்காக கொண்டு வரப்பட்ட எந்தவிதமான நலன்களையும் எந்தவிதமான அரசியல் தீர்வுகளையும் பிறகு வந்த எந்த தலைமைகளும் எடுத்துச் செல்லவில்லை. குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு கரையோர மாவட்டம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், கிழக்கு மாகாணத்தில் காணி அதிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், துறைமுகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்றவைகள் பெரும்பான்மையாக கைவிடப்பட்டிருக்கின்றது. முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் காங்கிரஸ் போன்றவைகளை கட்சிகளை உருவாக்கியது முஸ்லீம்களினுடைய அரசியல் இருப்பு பாதுகாப்புகளை கேடயங்களாக பயன்படுத்துவதற்காகத்தான் முஸ்லீம் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. தேசிய கட்சிகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில்தான் நாங்கள் தனித்து போனோம். தனித்து எங்களுடைய தனித்துவத்தை காட்டி தேசிய இனங்களோடு இணைந்து எங்களுடைய சமத்துவத்தை பேண வந்த அனைத்து கட்சிகளும் தவறிழைத்து விட்டன. அதனால் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினை நாங்கள் அதற்குள் கொண்டு வந்து இவர்களை இணைத்து நாங்கள் நெறிப்படுத்தி இந்த கிழக்கு மாகாண அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும், கைப்பற்றி சுபீட்சமான எல்லா மக்களும் சுபீட்சமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை உருவாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த வாரத்தில் கட்டுமனு தெரிவிக்கிறோம். வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் கிழக்கு மாகாணத்துக்கு முஸ்லீம் முதலமைச்சர் ஒருவர் கொண்டு வரும். எதிர்காலத்தில் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த 3 காங்கிரஸ் தலைவர்களை இணைத்து எதிர்கால அரசியல் சம்பந்தமாக பேசுவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யும். நாங்கள் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஒஃபிஷியலாக முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்கள் காதர் மஸ்தான் எம்பியிலிருந்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், ரிஷாட் பதுருதீன் அவர்கள், அத்தாவுல்லா போன்ற ஏனைய பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த டெலிஃபோனில் இருக்கக்கூடியவங்க, எஸ்எல்பிபியோட அரசியல் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் அவங்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தில் விஷயத்தில் வடக்கில் ஒரு தமிழொத்தர் தான் வரணும் முதலமைச்சராக, அங்கே சிங்களொத்தரோ முஸ்லீம் ஒத்தரோ வாரத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு.
கிழக்கு மாகாணத்தில் வந்து முஸ்லீம் ஒருத்தர் தான் முதலமைச்சராக வரணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் இப்போ மைத்ரிபாலையை வெல்ல வைக்கிறதுக்காக வேண்டி ஹக்கீம், ரிஷாட், முஜிபுர் ரஹ்மான், மஸ்தான் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. மஹிந்த ராஜபக்ஷை ஜனாதிபதி ஆக்கிறதுக்காக வேண்டி ஒன்று சேர்றாங்க. சஜித ஜனாதிபதி ஆக்கிறதுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தாங்க. இதுதானே வரலாறு. அப்போ கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் முதலமைச்சரை கொண்டு வரதுக்கு ஏன் ஒன்று சேர இயலாது? பிரிஞ்சு கேட்டால் எப்படி எங்களுக்கு அப்படி ஒருத்தரை கொண்டு வர இயலா? நல்லா தெரியும். பிரிஞ்சு கேட்டதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வர்றதும் கஷ்டமாகும். ஏனைய சமூகத்தில் யார் சரி வந்துடுவாங்க. அப்போ அதை விட சிறந்தது தான் அரசியல் கருத்து முரண்பாடுகள், கசப்புகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மனசை அப்படி கல்லாக்கி கொண்டு சரி இந்த தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் ஒரு கட்சியில் தான் கேட்குறது என்ற முடிவுக்கு வரணும். அதில் என்பிபியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த செய்தியை செல்வோம். கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் எல்லாம் ஓஃப் ஆகிடுங்க. நீங்கள் வேறு ஏரியாவில் போயிட்டு உங்களோட கட்சிக்கு கேம்பெயின் செய்யுங்க. கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் இங்கே அலையன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற செய்தியை அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் எதிர்காலத்தில். இந்தியாவில் ஆரோக்கியமான அரசியல் தீர்வு ஒன்று இங்கே நடக்கலை கிழக்கு மாநிலம். அதே நேரம் இந்த கிழக்கு மாநிலத்தில் அம்பாறை மாவட்டம் தான் ஒரு பெரும்பான்மை முஸ்லீம் நம்மளோட சமூகம் இருக்கின்றது. ஆனால் இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ட்ரெடிஷ்னலிட்டி ஒரு டிஏ இல்லாமல் ஒரு மகத்துவம் சிங்களாகத்தான் படித்தவாறு இந்த முறை ஒரு ட்ரெடிஷ்னலிட்டியை கூட இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரசியல்வாதிகள் கட்டாயம் சொல்லணும். ட்ரெடிஷ்னலிட்டியாவது இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் போனதுக்கு முயற்சியை நீங்கள் உங்களோட சமாதான கட்டாயம் நாங்கள் செல்வோம். இங்கே மட்டும் இல்லை, அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இதை விட முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ட்ரிங்கில் கூட அதே சூழ்நிலை தான். எங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் எங்களோட லைவில் பார்க்குறதோ தெரியா. நான் சுருக்கமாக சொல்கிறது, நீங்கள் 30 வருஷம் பிரபாகரனை கீழே இருந்தீங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் கொண்டு டிஎன்ஏ கீழே இருக்கிறீங்க. இப்போ எதிர்காலத்தில் இஸ்ரேலிய கீழே மிதிக்க வருமோ தெரியாது. அதையும் சொல்லிக்கொள்கிறோம். ஸ்டிக்கரை ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் ஸ்டிக்கர் வச்சிருந்தவர் தான் வேலை செய்கிற கம்பெனியில் அவங்களோட கிளாஸில் ஸ்டிக்கர் ஒட்டினவங்கள உள்ளே கொண்டு போயிட்டு போட்டாங்க. நீங்கள் நாளைக்கு இப்போ வேணுமென்னாலும் கொழும்பில் எங்களோட ஆஃபீஸுக்கு ஆள் அனுப்பி பாருங்கள். எங்களோட டஸ்ட்பினில் நாங்கள் என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம் ஊற்ற போடுறோமே, அதில் இஸ்ரேல் ஸ்டிக்கரையும் இவங்க 3 பேர் மூஞ்சின் தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் எங்களோட ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களோட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதில் நாங்கள் பகிரங்கமாக தான் இருக்கிறோம். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்று சொன்னால், முஸ்லீம் அரசியல்வாதிகள் இப்போ முஸ்லீம்கள் என்ன பிரச்சனையை பேசுகிறாங்களோ, சென்ற காலத்தில் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர ஏழுமான அமைச்சு பதவிகளில் இருந்தாங்க. அப்போ செய்யாமல் இப்போ அரசியல் ரீதியாக இந்த இஸ்ரேல் பிரச்சனையை ஆக்கவானும். அதனால தான் தெளிவாக சொல்லிட்டோம். பங்களாதேஷ்காரன் வந்து இங்கே பள்ளி கட்டுறேன்னு சொன்னாலும், அவன்ட பாஷையில் போட் போட்டு இருக்கிறேன்டாலும், டர்க்கிக்காரன் வந்து இதை செய்கிறேன்டாலும், நாங்கள் அரசியல் ரீதியாக இலங்கையில் ஆதரிக்கக்கூடிய சைனாக்காரன் வந்து செஞ்சாலும் விட மாட்டோம். நாங்கள் இஸ்ரேலை எதிர்க்கணும் என்று ஆர்ப்பாட்டம் செய்யணுமெண்டா பொத்துவில்ல வந்ததுக்கு போகிற நிப்பாட தேவையில்ல. கட்நாயக்க ஏர்போர்ட் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஏர்போர்ட் வாசலில் இருந்தே திருப்பி அனுப்பிடுவோம். நாங்கள் இந்த நாட்டுக்கு டூரிசம் வாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. எல்லோரு சிந்தனையோட இருக்கிறீங்க. இப்போ முஸ்லீம் கட்சிகளை ஒன்றிணைத்து முஸ்லீம்கள் அதிகாரம் மாநிலத்தில் எடுக்கணும் ஒன்றிட்டு செயற்படணும்னு சொல்லி இருக்கிறீங்க. மக்கள் அரசியல் காலம் வரக்குள்ள இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த 3 காங்கிரஸையும் தான் மக்கள் ஆதரிக்கிற நிலைமை கிழக்கு மாகாணத்தில் பொதுவாக இருக்குது. முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதியின் அடிப்படையில் அப்படி இருக்குது. மக்களுக்கு இது சம்பந்தமான என்ன கருத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அதோட தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் 2 வரக்குள்ள தமிழ் தேசிய கூட்டம் டீலோட பேசி முதலமைச்சர் தீர்மானிக்கிறாங்க. அதை நீங்கள் இல்லை, அதுதானே இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து, இப்போ சிங்கள மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கள மக்கள் வந்து யுத்தத்தை முடித்த மஹிந்தையை கூட ஒரு டேர்னுக்கு போகிறோம், 2வது டேர்னில் வீட்டுக்கு அனுப்பினாங்க. இப்போ சும்மா முஸ்லீம்கள் வந்து சாப்பாடு சாமானில் உட்காந்தா சொல்கிற என்ன சிங்களத்தில் சொல்லுவாங்க, நான் தமிழில் சொல்லுவேன், சிங்களோன் மோடையன் கெவும் தின்றதுக்கு நல்லா இந்த திறமை காரனாக இருப்பான்னு சொல்லி. அது ஒரு பிழையான கருத்து முஸ்லீம்களில்.
ஆனால் அரசியல் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்ஷ 30 வருஷம் யுத்தத்தை முடித்தார். முடித்ததுக்கு போகிற என்ன நடந்துச்சு, 2010 வெல்றாரு. 2015 அந்த இடப்பட்ட காலத்தில் இனவாதம் ஊழல் அது இதுன்னு சொல்லி வந்துச்சு, வீட்டுக்கு அனுப்பினாங்க. 15 மைத்திரியை கொண்டு வராங்க. 19 என்ன நடந்துச்சு, சென்ட்ரல் பேங்க் இஷ்யூவை இந்த பிரச்சனையும் அதையும் இதையும் வச்சு சிங்கள மக்கள் தான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆயினே முஸ்லீம்களால் தானே, அதுதான் உண்மை. சிங்கள மக்கள் ஓட் பண்ணி காட்டினாங்க. திரும்ப 2 வருஷத்தில் அவங்களோட ஊழல் வெளியே வரக்குள்ள அடித்து விரட்டுற அளவுக்கு சிங்கள மக்கள் வந்தாங்க. நாங்கள் முஸ்லீம்கள் தான் இப்படி இருக்கிறோம். இப்போ கவலையான செய்தி என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு மார்க்க விடயங்கள் தெரிஞ்ச குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்ச முஸ்லீம்கள் தான் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், எவ்வளோ பாருங்கள். இப்போ இந்த டிஎன்ஏட டீல் என்ற விஷயத்தில் இந்த பிரதேச சபைகளில் கூட சில இடத்துல முஸ்லீம் கட்சி ரெண்டும் சேர்ந்து சேர்மன் கொண்டு வர இருந்துச்சு. ட்ரிங்கோமாலையில் கூட சில ஏரியாவில் நடந்துச்சு. ஆனால் அது இல்லாமல் இவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டி, இப்போ மைத்திரிய ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு சஜித ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அந்த ஒற்றுமை இங்கே வராமல் அவங்க ஏனைய சமூகத்தோடு சேர்ந்து இன்னொருத்தரை சேர்மன் ஆக்கிட்டு போகிறாங்க. இதை செஞ்சாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது, விசேடமாக காரணமாக இருக்கிற கிழக்கு மாகாண முஸ்லீம்கள். அதனால தான் நான் சொன்னேன், கொழும்பு முஸ்லீம்களை விட படித்தவங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் மடையர்களாக இருக்கிறீங்க. எவ்வளோ கவலைன்னு சொன்னால், பொத்துவில்ல முஸ்லீம் காங்கிரஸ் ஏசி அண்ணாசியில் 8 சீட் எடுக்கிறாரு. அவர் சேர்மன் ஆகிறதுக்காக வேண்டி அதே காங்கிரஸோட பேர் சேர்றாரு. ஊரில் பிரச்சனை. ஊர் மக்களோட பேசினா ஊரில் அவங்க ஏற்கனவே சண்டை பிடிச்சி கொண்டுட்டாங்க. ஊரில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி போட்டு இங்கே வந்துட்டாங்க. இதை முஸ்லீம்கள் விலையும் கலோணும். இப்போ இந்த அலைன்ஸ் வார நேரத்திலையும் அவங்க ஓட் பண்ண போகிறது ஹக்கீமுக்காக வேண்டியோ, ரிஷாடுக்காக வேண்டியோ, அத்தாவுல்லாக்காக வேண்டியோ அல்ல. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு புதுசாக ஒன்றையும் பெற்றுத்தரவானம். நீங்கள் பறி கொடுத்த காணிகள் இருக்கு, சுமார் 10,000க்கு மேற்பட்ட காணிகள், 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை யுத்தத்துக்கு பிறகு பறி கொடுத்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. உங்களோட இந்த மாகாணத்திலேயே எங்கேயுமே தேவையான ஒரு இடத்துல ஒரு ஏஜி ஆஃபீஸர் வச்சில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒரு மறைமுகமான ஒரு அடிமைத்துவத்தில் இருக்கிறீங்க அரசியல் ரீதியாக. இதை ஏற்றுக்கோங்க தயவு செஞ்சு. இது சில நேரம் காரமாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. அப்போ சிங்கள மக்கள் இதை புரிஞ்சுக்கொண்டாங்க தானே. என்னாலும் முஸ்லீம்களோட விஷயத்தில் முஸ்லீம்கள் ஒரு அளவு இருந்ததை விட ஒரு 50% சரி வந்தாங்க. அதனால தானே என்பிபிக்கு ஓட் கொடுத்தாங்க. இவங்களோட பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையும் மறுத்து போட்டு என்பிபிக்கு ஓட் கொடுத்தாங்க. திரும்பவும் முஸ்லீம்களுக்கு அமைச்சு கொடுக்கல என்ற கேம்பெயின் மேலே வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஓட் குறைஞ்சிச்சு. இதுதான் கிழக்கு மாநிலத்தில் அரசியலை நான் பார்க்குறது. இல்லை, முஸ்லீம் பிரதேசத்தில் தான் குறைஞ்சேன்னு சொல்லணும். என்னென்னு சொன்னால், சிங்கள மக்களோட 23 லட்சம் ஓ இல்லை ஒரு 3-4 லட்சம் முஸ்லீம்களோட வாக்கு குறைஞ்சிச்சு. ஏனைய வாக்கில் விகிதாசாரத்தில் ஒரு குறைபாடு இருக்குதானே, அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. விவகாரத்தில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு சார்பில் 2-3 சபைகளில் உங்களோட கௌரவ உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த புத்துவில்ல நடைபெற இஸ்ரேல் சம்பந்தமான அந்த விடயங்களில் நீங்கள் ஏதாவது பிரேரணைகள் அந்த சபைகளை கொண்டு வர எதிர்கால தீர்மானம் இருக்கிறோம்? ஓ, நாங்கள் கொழும்பில் கொண்டு வர இருக்கிறோம். கொழும்பில் இது மாதிரி கொள்ளுப்பிட்டியில் ஒரு அன்அஃபீஷியல் சென்டர் ஒன்று இருக்குது சட்டவிரோதமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சபையில் எங்களோட கட்சி ஒரு பிரேரணை முன்வைக்கும். இது மூடப்படணும் என்று சொல்லி நாங்கள் முன்வைப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.